எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க அசீம் பேசுறேன். இந்த காணொளி பதிவு எதுக்குன்னா, கடந்த செப்டம்பர் 27 சனிக்கிழமை அன்னைக்கு கரூர்ல தாவேகா மாநாட்டுல 41 அப்பாவி உயிர்கள் இறந்து போயிருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கூட்டம்லாம் யாரை பார்க்க வந்த கூட்டம், இறந்த மக்கள்லாம் யாரு பேச்சை கேட்கறதுக்காக வந்தாங்கன்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கே தெரியும். டைரக்டா பாயிண்ட்டுக்கு வரேன். திரு விஜய் அவர்கள், உங்களை பார்க்க வந்த கூட்டம், அந்த கூட்டத்துல அத்தனை பேர் நெரிசல்ல மூச்சு முட்டி இருந்ததை நீங்களே அன்னைக்கு பேசும்போது, அந்த வாகனத்துல நீங்க பேசும்போது நீங்களே எல்லாத்தையும் பாத்தீங்க. பார்த்து என்ன பண்ணீங்க? ஒன்னும் பண்ணல. கரூர்ல இருந்து நீங்க உங்க தனி விமானத்தை பிடிப்பதற்காக திருச்சிக்கு போனீங்க இல்லையா? போற வழியில உங்களுக்கு போன் கால் வராமையா இருந்துச்சு? கண்டிப்பா அப்டேட் பண்ணிருப்பாங்கல்ல? அப்ப நின்னீங்களா? ஒன்னும் நிக்கல. அது மட்டும் இல்லாம திருச்சியில நீங்க இறங்கி உங்க விமானத்தை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கும்போது ஒரு நிருபர்கள் கேக்குறாங்க, சார் 31 உயிர்கள் போயிருக்கே சார், நீங்க என்ன சார் பார்க்காம போறீங்கன்னு. உங்க காதுல வாங்கியும் வாங்காத மாதிரி புறமுதுகு காட்டி ஓடுனீங்க. நீங்களாம் என்ன சார் தலைவர்? ஆனா தலைவரை விடுங்க, நீங்களாம் என்னங்க மனுஷன்? உங்களை திரையில பார்த்து கை தட்டவன் தானே வந்தான் உங்க பேச்சுக்காகத்துக்காக, இல்லையா? அங்க சின்ன குழந்தை வந்துச்சுங்க, பச்சில குழந்தை வந்துச்சு. அந்த குழந்தை உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக வந்துச்சா? வயது முதிர்ந்தவர்கள் வந்தாங்க, கர்ப்பிணி பெண் வந்தாங்க, வாய் பேச முடியாத பெண் வந்துச்சு. அழுக்குறல்ங்க. ஒரு சின்ன பச்சை குழந்தை மிதிப்பட்டு அந்த ஸ்டாம்பேல கழுத்து எலும்பு உடைஞ்சு செத்துருக்காங்க. கேட்கிற எங்களுக்கே பதிக்குதுங்க நெஞ்சு. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட அதை பத்தி கவலை இல்ல. ஸ்ட்ரைட்டா சென்னை வந்துட்டீங்க. சரிங்க, இது நடந்தது செப்டம்பர் 27 சனிக்கிழமை. இன்னைக்கு என்ன கிழமை? அக்டோபர் 1 புதன்கிழமை. இடையில 4 நாள் இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு 4 நாளா? நீங்க சொல்றீங்களே என்னோட ரசிகர்கள் வர்ச்சுவல் வாரியர்ஸ்னு. ஒரு சின்ன திருத்தம், உங்க ரசிகர்கள் மட்டும் வர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்ல, தலைவரா சொல்லப்படுற நீங்களும் வர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். ஆனா மேடைக்கு மேல திமுக அது பண்ணுச்சு இது பண்ணுச்சு என்னென்னமோ சொல்றீங்களா இந்த ஆட்சி பத்தி குறையா? நீ எந்த ஆட்சி பத்தி குறை சொல்றீங்களோ அந்த ஆட்சி மூலியமா இன்னைக்கு அரியணையில் இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அன்னைக்கு சனிக்கிழமை நைட்டு திருச்சியில போயிட்டு உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிச்சாங்க. அப்ப கூட அங்க நிருபர்கள் கேட்கிறாங்க, சார் இது விஜயால தான் நினைச்சு நீங்க விஜய் அரெஸ்ட் பண்ணுவீங்களான்னு. அப்ப கூட சிஎம் என்னதுமா சொன்னாரு, இதை நான் அரசியலா பார்க்கல, என்னுடைய தமிழ் மக்கள் இறந்திருக்காங்க, அதை பார்க்க தான் நான் வந்திருக்கேன், எனக்கு அவங்க உயிர் தான் முக்கியம்னு. அதேதான் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாங்க நிருபர்கள் கேட்கும் போது, அது அரசியலா நாங்க பார்க்கல, நாங்க எங்களோட மக்கள் இறந்ததுக்கா நாங்க நிக்கிறோம். அப்போ நீங்க குறை சொன்ன அந்த ஆட்சி இப்ப நடந்துட்டு இருக்கு, நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த ஆட்சியில நிக்கிறவங்க மக்களோட நின்னாங்க. ஆனா நீங்க மக்களோட எல்லாம் நிக்கவே இல்லை. வெறும் 28,000 பேர் கூடுன அந்த கூட்டத்துல 41 உயிர்கள் இறந்திருக்காங்க. அதுக்கே உங்களால நின்னு அதை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாத நீங்க, நாளைக்கு நீங்க பகல் கனவு காண்றீங்க இல்லையா, நான் சிஎம் ஆயினும்னு. ஒருவேளை உங்க பகல் கனவு படி நீங்க கனவுல கூட சிஎம் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த 8 ல இருந்து 10 கோடி மக்கள் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒன்னும்